இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. திடீர்னா மாதிரி இஸ்ரேல் சிரியா மேல பாரிய அளவுல தாக்குதல் செஞ்சாங்க. அதுவுமே மிக 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 முக்கியமான பிளேசஸ் மேல. ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இன முஸ்லிம்கள் இருக்காங்க. அதாவது வியாழக்கிழமை ஜும்மா தொழுவாங்க. ஜொலானியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஈரான் நீண்ட கால ஒரு யுத்தத்தை தயார் செய்ய போறாங்க. ரூசின முஸ்லிம்கள் எங்களுடைய நாட்டு முஸ்லிம்கள், அவர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே இது ஜனநாயக முறை. யார் யாரெல்லாம் இந்த சமாதானவாதிகள், யார் யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தான் சமாதானத்தை இன்று சுட்டரித்து கொண்டிருப்பவர்கள். நெஞ்சுறுதியும் வீரமும் ஈமானும் அவர்களை விட்டு செல்லவே இல்லை. நம்மளுடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு ஈரான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இந்த சிரியாவினுடைய மக்களுக்கு சரியா வழங்கி. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே முக்கியமான தரவுகளை எடுத்து, ஆதாரபூர்வமான தரவுகள் எடுத்து உங்களுக்கு நாம 10 நிமிஷத்துக்குள்ள தாரதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பண்ணிக்கொள்ளுங்க. நம்புறேன் எல்லாரும் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு திடீர்னா மாதிரி இஸ்ரேல் சிரியா மேல பாரிய அளவுல தாக்குதல் செஞ்சாங்க. அதுவுமே மிக 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 முக்கியமான பிளேசஸ் மேல. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியின் மாளிகையை தாக்குற நிஷன் எப்படி, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தலைமையகத்தை தாக்குற அப்படின்னு சொன்னா எப்படி, அந்த நாட்டினுடைய பொது பணியாளர்கள் நிலையத்தை தாக்குற அப்படின்னு சொன்னா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான இடங்களை, ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான இடங்களை இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. திடீர்னா மாதிரி இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோமே, திடீர்னா மாதிரி இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இலங்கைக்குள்ள உள்வாட்டு தாக்கினா, இலங்கையினுடைய ஜனாதிபதி மாளிகையை தாக்கினா, இலங்கையினுடைய முக்கியமான பிரதேசங்களை தாக்கினா, இலங்கையினுடைய ஒரு ஏர்போர்ட்டை தாக்கினா, எந்த நாட்டு ராணுவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தும் பொழுது டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணும். அதே போன்று ராணுவத்தினுடைய ஏர்போர்ஸினுடைய அடி பதிலடி நிச்சயமாக இருக்கும். ஆனால் சிரியாவை கேட்கறதுக்கோ, சிரியாவினுடைய இந்த தாக்குதல்களை பார்க்கறதுக்கோ யாருமே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசாடினுடைய கவர்மெண்ட் இருக்கும் வரைக்கும் ஈரானினுடைய ஆட்சியினுடைய கை மேலோங்கி காணப்பட்டுச்சு. திடீர்னா மாதிரி HTS ஜோலானி தலைமையிலான HTS அமைப்பு சிரியாவை கைப்பற்றாங்க. இனி சிரியா எங்களுடையது, அமெரிக்காவை நாங்க பின்பற்றோம், அதே போன்ற இஸ்ரேலை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்கா சார்ந்த நாடாக இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இருந்து கொண்டிருந்தாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆனா இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்கள் எல்லாமே இந்த யுத்தத்தில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதலை ஏன் இஸ்ரேல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இன முஸ்லிம்கள் இருக்காங்க. அதாவது வியாழக்கிழமை ஜும்மா தொழுவாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவோம், அவங்க வியாழக்கிழமை ஜும்மா தொழுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இதை சொல்ல போன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் உருவாக்கின ஒரு அமைப்பு, இஸ்லாத்தை எப்படி எல்லாம் பிரிக்கலாமோ அப்படி எல்லாம் பிரிச்சு வச்சுக்காங்க இஸ்ரேல். அந்த அடிப்படையில் இஸ்ரேலை உருவாக்கின அமைப்பு. இவர்களுடைய பூர்வீகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுடைய பூர்வீகம் இஸ்ரேல் தான். அப்படி ஒரு இனமான ட்ரூஸ் இனம் வந்து சிரியாவினுடைய ஸ்வேதா மாகாணத்தில் அதிகமாக வசிச்சு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி குனிட்ரா மாகாணத்திலையும் அதிகமாக வசிச்சு கொண்டிருக்காங்க. இந்த பிரதேசங்கள்ல வந்து இப்ப இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரூஸ் இனம் அப்படிங்கிறவங்க வந்து சிரியாவில் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரூஸ் இன முஸ்லிம்கள் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு நாங்க வருவோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பூர்வீகம் இஸ்ரேல். நாங்க தான் அவங்கள வளர்த்தேன், நாங்க தான் அவங்களுக்கு ஃபன் பண்ண, எப்படி நாங்கள் தீவிரவாதிகளுக்கு காட்சி கொடுக்கோம் அப்படிதான் அவங்களுக்கு நாங்கள் ஃபன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்று தேட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஜொலானியினுடைய ஆட்சியினுடைய ராணுவம் ட்ரூசின முஸ்லிம்களை தாக்குறாங்க. சுபைதா மாகாணத்தில் இருக்கிற, அதே போன்ற அல் குனிட்ரா மாகாணத்தில் இருக்கிற ட்ரூசின முஸ்லிம்களை சிரியன் ராணுவம் தாக்கிட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தை வச்சுதான் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே இஸ்ரேல் நடத்துறாங்க. நடத்தின உடனே நெத்தன்யாகு ஒரு முக்கியமான கருத்து ஒன்று வெளியிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரூசின முஸ்லிம்கள் எங்களுடைய நாட்டு முஸ்லிம்கள், அவர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே இது ஜனநாயக முறை. யார் யாரெல்லாம் இந்த சமாதானவாதிகள், யார் யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தான் சமாதானத்தை இன்று சுட்டரித்து கொண்டிருப்பவர்கள். முழு உலகத்திலேயும் நாம் ஜனநாயக ரீதியில் ஆட்சி அமைய வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த அகிம்சைவாதிகள் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஹிட்லரின் நாசியை பின்பற்றக்கூடிய இந்த அமைப்புகள், இந்த நாடுகள், எந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்
நாங்க தான் சமாதானத்தின் தூதுவர்கள், எங்கட மக்களுக்கு அடிச்சா நாங்க தான் ஜனநாயகம், நாங்க மாறி அடிப்போம், அது எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கேட்கறது யாருமே கிடையாது. இதுக்கடையால சிரியா சவுதியோட வந்து நாங்க சவுதியோட கைகோர்த்து இருக்க பலம். அதாவது எப்படி இருக்கேன்னு சொன்ன அந்த போட்டோவை நீங்க பார்க்கலாம். சவுதி மன்னஞ்சால, அதே மாதிரி நடுவுல வந்து டொனால்ட் ட்ரம்ப், அதே மாதிரி பக்கத்தில் சிரியாவினுடைய ஜோலானியாக எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த நாடுகள் இருக்கி அப்படின்னு சொல்லி தானே அவங்க இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு சிரியாவுக்கு அடிச்சது எந்த ஒரு நாடுமே சிரியாவுக்கு பின்னால் வரல. பட் இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படுற விஷயம், சிரியாவினுடைய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு டமஸ்கஸ்ல வந்திருக்காங்க. சிரியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலானது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சிரியா மக்களுக்கு வழங்கியிருக்கும் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம நாட்டை பாதுகாத்துக்கு இருந்திருக்கு இவ்வளவு காலமும். ஈரானினுடைய கவர்மெண்ட் நம்மளோட நாட்டை பாதுகாத்து வச்சிருந்திருக்கு. இஸ்ரேலினுடைய ஆட்சி நம்மளுடைய நாட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு, நம்மளுடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு ஈரான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கு. அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இந்த சிரியாவினுடைய மக்களுக்கு சரியா வழங்கியிருக்கு. அமெரிக்கா நம்முடைய நண்பன் அல்ல, சவுதி நமது நண்பன் அல்ல, ஈரான் நம்முடைய நண்பன், நமக்காக நின்றிருக்கான், நமக்காக உயிரை கொடுத்திருக்கான், நம்மளுடைய கஷ்டத்தில் அவன் நின்றிருக்கான். ஸோ அவன் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிரியாவுக்குள்ள இந்த பிரச்சனை பெரிய அளவில் போய்கொண்டு. அது மட்டும் இல்லாமல் சேனல் 14 ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த தாக்குதல் சம்பந்தமா. இந்த இஸ்ரேலினுடைய என்ன அப்படின்னு சொன்னா, ஜொலானியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஈரான் நீண்ட கால ஒரு யுத்தத்தை தயார் செய்ய போறாங்க. ஸோ அதுக்காகவும் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீ வந்து தாக்க வேண்டிய இடம் எது? ஈரானினுடைய நிலையங்கள் அமைஞ்சிருக்கிற இடம், ஈரானினுடைய உளவாளிகள் ஒர்க் பண்ற இடம், அதே போன்று ஈரானினுடைய ராணுவ இருக்கிற இடத்தை தானே நீ தாக்கணும். சிரியாவினுடைய ஜனாதிபதி மாளிகையை நீ தாக்கணும் அப்படிங்கிற பெரிய அளவில் ஒரு கொஸ்டின் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு. மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வழங்காதவங்களுக்கு சிம்பிளான ஒரு மெட்ஸாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு பலவீனமான ஒருத்தனை பலவீனமானவனை வச்சு அடிச்சு போட்டுவோம், இவனை எப்போ வேணா நம்ம அடிச்சு தூக்கிடலாம், அதாவது இந்த தூசியை தட்டுற மாதிரி தட்டி இவனை வேட்டைக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மை ஆட்சி ஒன்று சிரியாவில் இஸ்ரேல் கொண்டு வந்து போட்டுவோம். இப்ப அந்த ஆட்சியை மாற்றி இஸ்ரேலினுடைய கண்ட்ரோல்ல முழு சிரியாவும் பெறணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய கனவுகள்ல ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கிரேட்டர் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான திட்டமாகவும் அதுதான் இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த யுத்தத்தினுடைய காய்களை இஸ்ரேல் சரியாக நகர்த்தி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில நான் சொன்னேன் இந்த இஸ்ரேல் காரணங்கள் தான். அதுக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இது வந்து ட்ரூஸ் இன முஸ்லிம்கள் கொனிட்ரா பிரதேசங்கள்ல இஸ்ரேலினுடைய தாக்குதலின் பின்னர், அதாவது சிரியா ராணுவம் இல்லையே, சிரியா தோத்துட்டு, சோ சிரியாவுக்குள்ளேயே வச்சு இஸ்ரேலினுடைய கொடியண்டை ஏற்றிருக்காங்க ட்ரூஸ் இன முஸ்லிம்கள். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய பென்வீர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பென்வீர், அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, சிரியாவில் வந்து சரியான ஒரு ஆட்சி இல்லை, சிரியாவில் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஸோ நாங்கள் தான் சமாதானவாதிகளாக சிரியாவினுடைய ஆட்சியை மொத்தமாக நாம் அழிக்கணும், ஜொலானி அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய நோக்கம் எதுவாக இருக்கி அப்படிங்கிறத நான் மேற்குறிப்பிட்ட விடயங்களையும் இந்த விடயங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள தி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முடிவா வரும். அது மட்டும் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசா மக்கள் தங்களுடைய ஆதரவினையும் தங்களினுடைய சோல்ஜாரிட்டியையும் சிரியா மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிரியா மக்களோட நாங்க இருக்கோம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிரியா மக்களினுடைய கரங்களை நாங்கள் பற்றி பிடிப்பதற்கு தயாராக இருக்கோம், அவங்க எங்களினுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும் முழு நாடே இன்றைக்கு அழிஞ்சு போயிருக்கு, சுடுகாடா மாறி போயிருக்கு அப்படி என்று சொன்னாலும் நெஞ்சுறுதியும் வீரமும் ஈமானும் அவர்களை விட்டு செல்லவே இல்லை அப்படிங்கிறது இதில் இருந்து நமக்கு உறுதியா சொல்லி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிற விடயம், காசாவினுடைய கட்டடங்கள் அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, காசாவினுடைய அத்தனை கட்டிடங்களும் சுக்குநூறாக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்களினுடைய மனதிலேயே இருக்கும் பாலஸ்தீன் அப்படி என்னும் எண்ணத்தையும் எங்களினுடைய நாட்டையும் எங்களினுடைய நாட்டின் கொடியையும் யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாரே கிடையாது அப்படிங்கிறத அழகா இன்னைக்கு பாலஸ்தீனிய மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசாவில் இப்போ இஸ்ரேல் பாரியால தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாத்துக்குமே எதிர்ப்பாக வந்து யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலயுமே குறிப்பாக அயர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள் தான் மெயினா நின்று காசாவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்கணும், நாங்க இது எல்லாத்துக்குமே பொருளாதார தடை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு ஸ்பெயினும் அயர்லாண்டும் தயாரா இருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஏனைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கும் இஸ்ரேலினுடைய மனிதாபிமான மீறல் செயலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது,
முடியாது. ஆரம்பத்தில் ஹமாஸ் தாக்கியதன் காரணத்தினாலும் அவர்களுடைய மக்களை அவர்கள் மீட்பதற்காக, அதாவது இந்த பணைய கைதிகளை அவர்கள் மீட்பதற்காகவும் இஸ்ரேல் செய்யும் தற்பாதுகாப்பு தாக்குதல் தான் இந்த தாக்குதல். ஆக இஸ்ரேலுக்கு நாம் பொருளாதார தடை விதிக்க முடியாது அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முழு நாடுகள், ஸ்பெயின் அயர்லாண்டை தவிர்த்த ஏனைய நாடுகள் எல்லாம் முடிவெடுத்ததால ஸ்பெயினும் அயர்லாண்டும் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறதால தான் உள்ளால இஸ்ரேல் இந்த காய்களை நகர்த்திருக்காங்க. இஸ்ரேலினுடைய அமைச்சர் ஒருவர் கூட இன்றைக்கு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ராஜதந்திரத்தின் மகத்தான வெற்றி தான் ஐரோப்பிய ஒன்றியம் எப்பொழுதும் இஸ்ரேலுடன் தான் இருக்கின்றது அப்படி என்பதை இன்று உலகுக்கு காட்டியிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானே. இன்னைக்கு முழு உலகம் சேர்ந்து சொல்லக்கோல இனி ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களோட தானே, அமெரிக்கா அவங்களோட தானே, நாம சொன்னதாங்க முழு உலகமும் அவங்களோட தானே. இன்னைக்கு காசா மக்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறது, பெரிய விஷயம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான் ஒவ்வொரு நாளுமே புது புது விதமான பல ஆயுதங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு மசாஃப் 2 அப்படிங்கிற ஒரு கன் ஒன்றை ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் G3, அது மட்டும் இல்லாம AK மாடல் நமக்கு தெரியும், AK-47, இந்த PUBG எல்லாம் நம்ம விளையாடுவோம், அந்த அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச கன்னுகள் தான் இதெல்லாம். அந்த வகையில் இந்த கன்னுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒப்பாக இந்த கன்னுகள் எல்லாம் நமக்கு நித்தவள், அதாவது வேகமாக சுடக்கூடிய கன். இந்த கன்னுகளை விட இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நவீன வகையான கன் எல்லாத்தையுமே விட இந்த கன் அப்படிங்கிறது துல்லியமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியது. இதை ஈரான், இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானினுடைய சொந்த முயற்சியாகவும் சொந்த தயாரிப்பாகவும் இதை ஈரான் வெளியிடுகின்றது அப்படின்னு சொல்லி ஈரான் ஆபீசியலா இந்த வீடியோ ஒன்றையும், அந்த கன்னினுடைய வீடியோ ஒன்றையும் ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கொண்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக அல் குத்ஸ் பிரிகேட் ஜபல் அல் சௌரானி அப்படிங்கிற பிரதேசத்தில் மோட்டார் ஷெல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல நிறைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் அல் குத்ஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் என்னதான் என்றாலும் காசாவினுடைய மக்கள் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய நிலத்தையும் இழப்பதற்கு நாங்கள் தயாரே கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டது பார்த்தது உங்களுக்கு ஓகே, நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றிகள்.